நம்ம மக்கள் எல்லாம் காசுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா தான் என்ன? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். பட் எக்கனாமி டசன்ட் ஒர்க் லைக் தட். இதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இதான் உங்கள் ஆஃபீஸ். உங்கள் டீமில் 6 பேர் இருக்காங்க. டெய்லி ஈவினிங்கும் 10 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு வடை வாங்கி சாப்பிடுவீங்க. இப்போ கவர்மெண்ட் 10 ரூபா அடிக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எல்லாரோட கையிலையும் 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாய் இருக்கும். ஸோ உங்கள் டீமில் இருக்க எல்லாரும் கேண்டீன் போகிறப்ப ஆளுக்கு ஒரு வடை இல்லாமல் 2 வடையாக வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அடுத்து வரவங்களுக்கு வடையே கிடைக்காம போயிருக்கும். இப்போ இந்த கேண்டீன்காரங்க என்ன பண்ணுவாங்க? டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வடையோட ரேட்டை 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? நீங்கள் 20 ரூபாய்க்கு ஒரு வடை தான் வாங்கி சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, பணத்தோட வேல்யூ பாதியாக குறைஞ்சிருக்கு. இதை தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ப்ராப்பராக ரன் ஆகணும்னா இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்குள்ளாடி இருந்தாகணும். ஸோ அதனால தான் மக்களுக்கு இஷ்டத்துக்கு பணத்தை அடிக்காமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி அடித்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த